பல வீட்ல கேட்குற ஒரே கொஸ்டின், அதாவது பல ஹஸ்பண்ட் கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன, நம்ம வீட்ல நான் தான் ஹெட்டா? இல்ல அவ தான் ஹெட்டா? அப்படிங்கிறதே ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாவே சொல்லிரலாம். ஹெட்டுங்கிறது நீங்க தான் பாஸ். ஆனா உங்களுடைய தலைய திருப்புறது என்னமோ நான் தான் பாஸ் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கழுத்து. ஸோ கழுத்து திரும்புனா தான் தலையே திரும்பும். ஸோ பாஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க தான் ஹெட்டு அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. கல்யாணம் ஆன பிறகு நமக்கு வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்னடா இது இவரு நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. இது என்ன ப்ராடக்ட் மெட்டீரியல்னு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு தான் தோணும். ஒண்ணு ஃபோன நோண்டிக்கிட்டே கிடக்கிறது வீட்டுக்கு வந்தோனே. இல்லையா டிவில ஒரே கிரிக்கெட்டு. கிரிக்கெட்ட விட்டா வேற எதுவுமே தெரியாது. அதுவே நம்ம பேசினா ஒரே வார்த்தையில என்னமோ திருக்குறள்ல இருந்து இவர் வந்தவர் மாரியே பேசுவார். ம், ம், ம். சரி, சரி, சரி. என் பாப்பா குட்டி பாப்பாக்கெல்லாம் பேச தெரியாம பேசுவேன். அந்த மாரி பேசுவாங்க. அப்ப நமக்குள்ள தோணும், அட கொய்யால வாயில என்ன கொழக்கட்டையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பேசினா என்னன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அது வேற விஷயம். அப்பதான் நமக்கு ஒரு டவுட்டும் சேர்ந்தே வரும். இந்த மனுஷன் நம்ம எப்படிதான் கண்ட்ரோல் பண்றது? நம்ம வழிக்கே இவர் வரமாட்டேங்கிறாரு. நம்ம என்ன சொன்னாலும் காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இதுக்காக நீங்க வந்து ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். இன்னைக்கு ஏன் இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன்னா, நேத்து வந்து போட்ட வீடியோ ஓவர் திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அந்த வீடியோ கீழ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "சிஸ்டர் என்னால என் ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் கண்ட்ரோல் மீறி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஐடியா குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 ஈஸியான விஷயம் சிஸ்டர் இதெல்லாம். அசால்ட்டா எப்படி அசால்ட்டா தட்டி தூக்கிரலாம். ஓகேவா? அதுக்கு ஸ்மார்ட்டா டிப்ஸ், அதாவது குட்டி குட்டி டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதுவும் வெறும் 3 டிப்ஸ் தான் குடுத்துருக்கேன். இந்த 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுனாலே போதும். ஈஸியா அசால்ட்டா நம்ம தட்டி தூக்கிரலாம். டிப்பு நம்பர் 1. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாரி நெறைய செல்லக்குட்டீஸ்க்கு இந்த வீடியோ போகட்டும். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். சண்டை போட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுப்பா. ஃபர்ஸ்ட் அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நான் சொல்றத கேளு, 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 கேளுன்னு மண்டைய போட்டு தட்டிக்கிட்டே இருக்குது. பட் அவங்க என்ன தெரியுமா நெனைப்பாங்க, என்ன இவ எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. இவள்ட்ட பேசிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நேரம் வெளிலயாவது போயிட்டு வரலாம். நிம்மதியாவது இருப்போம். அப்படின்னு நெனைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு மேல ஒரு படி போய் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம ஆர்மில எதுலயும் சேர்ந்துட்டோமா, எப்ப பார்த்தாலும் இவ ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறாளே அப்படிங்கிற மாரி ஆக்கிருவாங்க. பட் தப்பு என்னமோ அவங்க மேல தான் இருக்கும். ஆனா அவங்க நெனைக்கிறது ஃபுல்லா அப்படி இருக்கும். நம்ம என்ன தெரியுமா நெனைக்கணும் அதுக்கு பதிலா, நான் ஆர்மில இல்லங்கிறத அழகா, ஜாலியா, கியூட்டா நம்ம சொல்லணும். அது எப்படின்னு தான் 3வது டிப்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரியா? அதனால தான் சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சைலன்ட் மோடுக்கு போயிருவாங்க. சைலன்ட் மோடுன்னா நம்ம என்ன கேட்டாலும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியது. மிச்ச நேரம் அமைதியா இருக்க வேண்டியது. ஏதோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாரி அமைதியா சுத்திக்கிட்டே இருப்பாரு. சில பேர பார்த்துருப்பீங்கல்ல. சில பேர் என்ன முக்காவாசி வீட்ல இதான் நடக்கும். ஏதோ 100ல 1, 2 அத்தி பூத்த மாரி மட்டும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியா இருப்பாங்க. பட் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த Instagram ரீல்ஸ்லலாம் வர்றது மாரி எப்போ பாரு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நெனைப்போம். ஃபர்ஸ்ட்டு தாட்டே நீங்க வந்து ரீல்ஸ நிப்பாட்டுங்க. இந்த நிப்பாட்டிட்டாலே போதும். பல பிரச்சனையில பல குடும்பத்தில பிரச்சனையே வராது அப்படிங்கலாம். ஏன்னா குடும்பத்தில பிரச்சனை உண்டாக்குறதே இந்த ரீல்ஸ் தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ரீல்ஸ பார்த்தோனே நமக்கு என்ன தெரியுமா தெரியும்? ச்சே நம்ம புருஷனும் நம்ம கூட இப்படி பாசமா இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல. நம்மளும் இதானே எதிர்பார்க்குறோம் அப்படிம்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா எதிர்பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கும்போது அவங்க நமக்கு தரலங்கும்போது ஹில்டியாவும் அப்புறமா சரியாயிருவோம். ஆனா ரீல்ஸ பார்த்தோம்னு வைங்களேன், அழுகவே ஆரம்பிச்சுருவோம். ச்சே நம்மளும் எதிர்பார்க்குறோம் இந்த பயவுள்ள நமக்கு தரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரீல்ஸ முதல்ல தலைய முழுகுங்க. லெசன் என்னன்னா, ஃபைட் பண்ணா தான் கண்ட்ரோல் வரும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸ்மைல் பண்ணினா எப்படி? ஸ்மைல் பண்ணா தான் கண்ட்ரோல் வரும். சிரிச்சே ஆள கவுத்துறணும். வேற வழி கிடையாது. நம்ம என்ன அடுத்தவனையா போய் கவுக்க போறோம்? கட்டுன புருஷன தானே! அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிப்ஸ் நம்பர் 2. லவ் தான் பிக்கஸ்ட் கண்ட்ரோல். என்னக்கா சொல்ற? அவர்ட்ட தான் லவ்வே இல்லையேக்கா அப்படிங்காதீங்க. நம்மள விட ஆம்பளைங்களுக்கு தான் லவ் என்னமோ எக்கச்சக்கமா உள்ள கொட்டி கிடக்கும் குப்பை கணக்கா. பட் அவருக்கு வந்து வெளில காட்ட தெரியாது. இப்போ உள்ள எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிடுவாங்களா, நம்ம தான் தொறக்கணுமா. ஏன்னா நம்ம தான் தொறக்கிற சாவி மாதிரி. ஸோ அதனால லவ்வ வச்சே உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்குள்ள கண்ட்ரோல கொண்டு வாங்க. ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? ஹஸ்பண்ட்கள கண்ட்ரோல் பண்ற பெஸ்ட் மெடிசின் வந்து இந்த லவ் தான். எப்படிக்கா அப்படின்னா, நான் வேணா சொல்றத நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். ஒரு நாள் ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சு டயர்டா வரப்போது. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அது வேற விஷயம். பட் அவர பார்த்தோன்னே, அப்படி சொல்லிட்டு, "ச்சே! எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடலாமாங்க?" அப்படின்னு பாசமா சொல்லுங்களேன். அந்த மொமெண்ட்ல மனுஷன் எவ்வளோ ஹார்டா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில வச்ச டெய்ரி மில்க் சாக்லேட் மாரி அப்படியே உருகிருவாரு. ஏன்னா ஃப்ரிட்ஜில வச்சா மட்டும் தான் அது கல்லு மாதிரி இருக்கும். வெளில தூக்கி வச்சுட்டா மெல்ட் ஆயிரும். அந்த மாரி உருகுன்னு உருகிருவாப்புல பயவுள்ள. அந்த டைம்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி? என்ன சொன்னாலும் சரி டபுள் ஓகே தான். சிம்பிள் விஷயம் தான். என்னங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? எல்லாம் குடும்பத்துக்காக தானே. உங்களுக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அப்படி பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் தெரிஞ்சு சொல்றேங்க.
எப்படி சொல்றது? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவள ரொம்ப அசிங்கமா திட்டுவாரு. பட் பாசமா தான் இருப்பாரு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணும்? என்ன பேசினாலும் சரி, இவளும் சேர்ந்து கத்துவா. கத்தி முடிச்சுட்டு இவளும் திட்டுவா. திட்டாமலாம் கிடையாது. ஊமையாலாம் இருக்க மாட்டா. இவ அவனுக்கு மேல மானங்கெட்ட கேள்வி கேட்பா. கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு, "என்னங்க ஏதாவது செஞ்சு தரட்டா? உங்களுக்கு பசிக்குதா? ஏதாவது தேவைப்படுதா?" அப்படின்னு போய் கேட்பா. உடனே அவனும் எல்லாத்தையும் மறந்து, "இல்ல வேண்டாண்டி" அப்படின்ருவான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். "என்னடா நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்கடா?" அப்படிம்பேன். நம்மளோட வயசுக்கு சின்ன பிள்ளைங்க தான். நான் கேட்பேன், "என்னடா நீங்க இப்படி இருக்கீங்கன்ட்டு?" "ஆமா, எவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டே இருக்குது. சண்டை போட்டாச்சு, இனிமே சேர்ந்துர வேண்டியது" அப்படிம்பாங்க. ஆக மொத்தத்தில அவ தான் அந்த வீட்டோட ராணி மாரி. அவன் என்னதான் சண்டை போட்டாலும், அவ சொல்றது தான் அவன் கேட்பான். ஏன்னா, அந்த அளவுக்கு அவனோட கண்ட்ரோல் ஃபுல்லா அவ கையில தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு அவட்ட தான் அவன் போய் கேட்பான். ஏன் அடியே கூட நான் அடிச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நானே போய் தடுத்துருக்கேன். இப்படிலாம் அடிக்காதன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும், அவ வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்குறது, "உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ரொம்ப பசிக்குதாடா? உங்களுக்கு புடிச்சது ஏதாவது செஞ்சு தரட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாசமா காட்டுவா. ஆச்சரியமா இருக்கும். இப்படி கூட ஒரு பொண்ணு பாசமா இருக்க முடியுமா? பட் அவ பாசமா இருந்து சாதிச்சது என்னன்னா, அந்த குடும்பத்துக்கே இப்ப அவ தான் ராணி. அந்த மாரி ஆயிட்டா. ஸோ, அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து எல்லாத்துமே கோவப்படாதீங்க. கோவப்பட்டு எதுவுமே நடக்க போறதில்ல. நம்ம லேடீஸ் பண்ற மாரி பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், உடனே பேசாம இருந்துக்கிடுவோம். சாப்பாட்ட வந்து ஸ்ட்ரைக்கு எல்லாத்தையுமே எதுல காட்டுவோம்னா, நம்மளோட ஸ்ட்ரைக்க வந்து நம்ம சாப்பாட்ல தான் ஃபர்ஸ்ட்டு காட்டுவோம். இன்னைக்கு சமையல் பண்ண முடியாது. தேவைன்னா கடையில தின்னுங்க அப்படிங்கிறது. இல்லன்னா செஞ்சு வச்சாச்சு தின்னுங்க அப்படிங்கிறது. இந்த மாரிலாம் செய்யாம அன்பா, அக்கறையா பரிமாறி பாருங்க. உண்மையா சொல்றேன். 100% இது வந்து கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா நான் லைவ் சாட்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி அந்த புள்ளைய. அதனால நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3 ஸ்மார்ட்டா யோசிப்போமா? எப்படி தெரியுமா? சில பேர் டைரக்ட்டா எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா இதையும் நான் அந்த பொண்ண வச்சு தான் சொல்றேன். அந்த பொண்ணு எப்படி தெரியுமா பண்ணும்? "என்னங்க நாளைக்கு கடைக்கு போணும் வரீங்களா?" அப்படின்னு கூப்பிட மாட்டா. இப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, "என்னங்க காலைல கடைக்கு போணும் கொஞ்சம் எந்திச்சு வரீங்களான்னா?" இவரு உடனே சொல்லுவாரு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீயே போயிட்டு வா." அப்படிம்பாரு. "இல்ல நானே வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லுவாரு. பட் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும்? "என்னங்க அங்க மார்க்கெட்ல ரொம்ப விலை கம்மியாம். எவ்ளோ கம்மின்ட்டு அந்த அக்கா தான் போயிட்டு வந்தாங்க." என்னையே தான் சொல்லுவா. எப்படி? என்னைய பக்கத்துல நாங்க உட்காந்துருப்பேன். என்ன பார்த்து சொல்லுவா, "இந்த அக்கா போயிட்டு வந்தாங்க. அவ்ளோ விலை கம்மி. அது இல்லாம நெறைய ஆஃபர் வேற இருக்காம். நம்ம படுற கஷ்டத்துக்கு அங்க போயிட்டு வந்தா கூட 2 நாள் அந்த காசு மிச்சமாகும்ல. வேற என்ன செய்றது? ஆனா என்ன தூரமா தான் இருக்கு." அப்படின்னு இழுப்பா. உடனே அவன் சொல்லுவான், "ஏய் அப்படியா? பக்கமா? அக்கா நீங்க போனீங்களா?" அப்படிம்பா. நானும் மண்டைய ஆட்டிருவேனா, "சரி அப்ப நம்ம வேணா போயிட்டு வந்துருவோம்." அப்படிங்கிறது. உடனே அவளோட மிஷன் கம்ப்ளீட்டட் என்னைய பார்த்து கண்ணடிச்சு சிரிப்பா. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ச்சே! நமக்கு எத்தனைக்கு பொறந்தது, எத்தனைக்கு அப்புறம் பொறந்தது சொல்லப்போனா. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்க. நம்ம இன்னமும் இப்படியே குந்தாணி மாரி உட்கார்ந்துட்டு இருக்கோமா? அப்படின்னு நான்லாம் நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். ஸோ நல்லா யோசிச்சுக்கங்க. ஸ்மார்ட்டா இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாருமே ஸ்மார்ட்டா அழகா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி மூவ் பண்றாங்கன்னு சில பேர் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்காங்க. நான் அவங்களலாம் சொல்லல. 90ஸ் கிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? அமைதியானவங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே கண்ட்ரோல் பண்ண தெரியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு அழுகுறவங்க 90ஸ் கிட்ஸா தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஃப்ரீயா விடுங்க. சந்தோஷமா இருக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈஸியா சந்தோஷமா இருக்கலாம். லவ் பண்ணா மட்டும் தான். ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்றது லைஃபோட கோல் இல்லப்பா. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்றது தான் ரியல் ஹாப்பினஸ். ஸோ ரெஸ்பெக்ட் இருந்தா, லவ் இருந்தா, கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையே தேவைப்படாது. ஏன்னா இந்த 2 இருக்கிற இடத்துல கண்ட்ரோல் தன்ன பாட்டுல உள்ள ஓடி வந்துருவாரு. ஸோ கல்யாண வாழ்க்கை ஒரு காம்படிஷனே கிடையாது. ஒரு பார்ட்னர்ஷிப் அவ்வளோதான். யார் ஜெயிக்கிறோம், யார் ஜெயிக்கல அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் அந்த ஃபேமிலிக்கு முக்கியம். ஏன்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். மொத்த ஃபேமிலியுமே சந்தோஷமா இருக்கும். நீங்க ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்ற சீக்ரெட் ட்ரிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நெறைய செல்ல குட்டீஸ்க்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. நம்ம சொல்லிக் குடுத்தா மட்டும் தான் தெரியும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஹைப்பும் பண்ணிக்கங்க. லைக்கு, ஹைப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க ஏதாவது ட்ரிக் வச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேர் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நானும் அள்ளி தொளிச்சுட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாட்டா, பை மா.